12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 7.3 5ஆம் கணக்கு பார்க்கலாம். 2 சப்டிவிஷன்கள் வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது f(x) = 1/x என்ற சார்பிற்கு a, b ஐ மிகை முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி a, b யில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு √ab என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி தீர்வு கணக்கிடுறோம் அப்படின்னா அந்த சார்பானது மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாகவும் திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கதாகவும் அமைய வேண்டும். மூடிய இடைவெளி a, b யில் மிகை முழு எண்கள் கொண்ட கணமாக அது அமைந்துள்ளது. அப்போ மிகை முழு எண்களாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு 0 அப்படிங்கிற மதிப்பு a, b என்ற இடைவெளியில் அமையாது. 1/xல xக்கு 0ன்னு பிரதியிடும் பொழுதுதான் நமக்கு மதிப்பானது வரையறுக்க இயலாததாக அமையும். இப்போ இங்கே 0ங்கிற மதிப்பு இடைவெளியில இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சார்பு தொடர்ச்சியானதாகத்தான் அமையும். எனவே a, b என்ற மூடிய இடைவெளியில் f(x) ஆனது தொடர்ச்சியானது ஆகும். f(x) ஆனது தொடர்ச்சியானது. இதேபோல திறந்த இடைவெளி a, b யில் சார்பு கண்டிப்பாக வகையிடத்தக்கதுதான். 1/x வகையிட முடியும். எனவே திறந்த இடைவெளி a, b யில் f(x) ஆனது வகையிடத்தக்கது ஆகும். சராசரி மதிப்பு தேற்றத்தின் நிபந்தனை எழுதிக்கலாம். f' என்பது f(b) மைனஸ் f(a) by b மைனஸ் a ஆகும். by b மைனஸ் a. இப்போ f(b)யும் f(a)வின் மதிப்புகளும் நம்ம கணக்கிடணும். அதை முதல்ல கணக்கிடலாம். f(x)ல xக்கு பதிலாக a என பிரதியிடும் பொழுது மதிப்பு 1/a. xற்கு பதிலாக b என பிரதியிடும் பொழுது மதிப்பானது 1/b ஆகும். இனி சார்புல இதை பிரதியிடலாம். சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது f' இடதுபுற மதிப்பு, வலதுபுறம் f(b) என்பது 1/b, f(a)யின் மதிப்பு 1/a by பகுதி மதிப்பானது b மைனஸ் ஏன்னு அமைஞ்சிருக்குது. இதை சுருக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது 1 பெருக்கல் a 1 பெருக்கல் b இடையில மைனஸ் குறி இருக்குது மைனஸ் b, ab நமக்கு பொதுவாயிடும் by b மைனஸ் a. இதை சுருக்கலாம். தொகுதி மதிப்பை a மைனஸ் b by abன்னு எழுதிக்கலாம். 1/b மைனஸ் ஏன்னு தனியாக பகுதி மதிப்பை பிரித்து எழுதிக்கலாம். இதில் தொகுதி மதிப்பில் a மைனஸ் பியும் பகுதியில் b மைனஸ் ஏவும் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றில் ஒரு மதிப்பை மைனஸ் குறியை வெளியில் எடுத்துடலாம். a மைனஸ் b அப்படியே இருக்கட்டும். ab பெருக்கல் 1/, பகுதியில் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கும் பொழுது மைனஸ் a ப்ளஸ் ஏன்னும் ப்ளஸ் b ஆனது மைனஸ் பின்னும் ஆகும். a மைனஸ் b கேன்சல் ஆகிடும். மீதம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ab மைனஸ் 1/ab. இடதுபுறம் பார்த்துட்டோம்னா f' இருக்கு. f' நம்ம இன்னும் வகையிடலை. அந்த f'(c)யை வகையிட்டு அதனுடைய மதிப்பை பிரதியிடலாம். f(x) என்ற சார்பானது 1/x, இதை x⁻−1ன்னு எழுதிக்கலாம். எனவே f'(x) என்பது மைனஸ் முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 -1 மைனஸ் x⁻−2ன்னு எழுதலாம். x⁻−2 எனும் பொழுது பகுதிக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா -1/x². இது f'(c)யின் மதிப்பு. f'(c) எனும் பொழுது xற்கு பதிலாக cன்னு பிரதியிடும் பொழுது மதிப்பானது -1/c². இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆக போக 1/c²ன் மதிப்பானது 1/ab. இருபுறமும் தலைகீழ் எடுக்க c² = ab ஆகும். c வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு ரூட் எடுக்கலாம். c = வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது ப்ளஸ் ஆர் மைனஸ் குறி கொடுப்போம். +√ab. நமக்கு தேவையான தீர்வு +√ab தான் தீர்வா நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மதிப்பு இந்த சிக்கு அமைஞ்சிருக்கு. therefore c = √ab என நிரூபிக்கப்பட்டது. இதே போல இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சார்பு f(x) என்பது ax² + bx + c என்ற சார்பிற்கு எந்த ஒரு மூடிய இடைவெளி a, b யில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு a + b by 2 என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. சார்பு எழுதிக்கிறோம். இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது f(x) சமம் ax² + bx + c. a, b என்ற இடைவெளியில் கண்டிப்பாக இது ஒரு தொடர்ச்சியான சார்பு. பகுதி மதிப்பு இல்லாததுனால இன்ஃபினிட்டி வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது.
எனவே சார்பானது தொடர்ச்சியாக இருக்கும். அதே போல இது ஒரு வகையிடத்தக்க சார்பு. அந்த நிபந்தனைகளை முதல்ல எழுதிடலாம். a, bயில் f of x ஆனது தொடர்ச்சியானது. a, bயில் f of x ஆனது தொடர்ச்சியானது. அதே சமயம் திறந்த இடைவெளி a, bயில் f of x ஆனது வகையிடத்தக்கது. f of x ஆனது வகையிடத்தக்கது. சராசரி மதிப்பு தேற்றத்தின் நிபந்தனையானது f dash of c equal to f of b minus f of a by b minus a ஆகும். f dash of c வேணும். f of x என்ற சார்பை வகையிடலாம். f dash of x என்பது a கெழுக்கு அப்படியே இருக்கும். x ஸ்கொயரின் வகையீடு அடுக்கு முன்னாடி வந்துடும் 2 x plus b x-ஐ பொறுத்து வகையிடும் பொழுது 1. மாறிலி மதிப்பு c ஆனது 0. f dash of x இன் மதிப்பானது 2ax plus 1 பெருக்கல் b எனும் பொழுது மதிப்பு b. 0 மதிப்பு 0 plus b. மதிப்புகளை பிரதியிடுவோம். f dash of c எனும் பொழுது x-ற்கு பதிலாக f dash of x ல c ன்னு பிரதியிடலாம். 2ac plus b equal to வலதுபுற மதிப்பு f of b minus f of a-க்கு தனித்தனியாக நம்ம கணக்கிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. f of b எனும் பொழுது f of x என்ற சார்பில் x-ற்கு பதிலாக b என பிரதியிடலாம். அப்படி b என பிரதியிடும் பொழுது ab ஸ்கொயர் plus bb plus c. இடையில என்ன குறி இருக்கு? மைனஸ் குறி. f of a எனும் பொழுது a ன்னு பிரதியிடலாம். x-ற்கு பதிலாக a ஸ்கொயர் plus ba plus c by பகுதி மதிப்பானது b minus a. இதை சுருக்கலாம். 2ac plus 2ac plus b அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். வலதுபுற மதிப்புல ab ஸ்கொயர் plus bb plus c மைனஸால பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் a ஸ்கொயர் plus minus into plus minus ba minus c. இருபுறமும் plus c minus c நமக்கு கேன்சல் ஆயிடும். by பகுதி மதிப்பானது b minus a. இதில் ab ஸ்கொயர்லையும் a ஸ்கொயர்லையும் ஒரு ஏவை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் அமையும். pb மைனஸ் baவில் b பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது plus b பெருக்கல் பிராக்கெட்ல b minus a. by பகுதி மதிப்பானது b minus a என அமைகிறது. b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கிற முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது a plus b பெருக்கல் a minus b. a plus b பெருக்கல் a minus bக்கு பதிலாக இங்கே b plus a பெருக்கல் b minus a plus b பெருக்கல் b minus a அமையும். by பகுதி மதிப்பு ஒரு b minus a. தொகுதியில் b minus aவை 2 உறுப்புகள்லையும் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் உறுப்புல மீதம் அமையக்கூடியது a பெருக்கல் ஒரு b plus a plus b மட்டும் இருக்கும் இரண்டாவது உறுப்புல. by பகுதியானது b minus a. b minus a b minus a கேன்சல் ஆயிடுது. மீதம் அமையக்கூடிய மதிப்பானது a பெருக்கல் b plus a plus b. a பெருக்கல் b plus a plus b. இடதுபுற மதிப்பு என்ன இருக்கு? 2ac plus bன்னு இருக்கு. இருபுறமும் பார்த்துட்டோம்னா ஒத்த மதிப்புகளா இருக்கிறது கேன்சல் ஆயிடும். bb கேன்சல் ஆயிடுது. 2ac சமம் a பெருக்கல் b plus a. இப்போ இங்கே இருபுறமும் ஏவும் கேன்சல் ஆக போக 2c equal to b plus a. c இன் மதிப்பானது b plus a பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். எனவே c equal to மதிப்பு a plus b by 2 என அமைகிறது. கணக்கிட வேண்டிய இறுதி மதிப்பானது a plus b by 2 தான். அந்த மதிப்பு நமக்கு கிடைச்சது. therefore c equal to a plus b by 2. இது எந்த இடைவெளியில் இருக்கு? belongs to a, bங்கிற இடைவெளிக்கு இடையில் அமைருக்கு என நிரூபிக்கப்பட்டது. Thank you.